ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷார். நம்ம கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாம்ப். இது 1970ஆம் ஆண்டு செப்டம்பர் 22 அன்று விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி அவர்களுடைய உருவம் கொண்ட ஒரு நினைவு அஞ்சல் தலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதோடைய மதிப்பு பார்த்திங்கன்னா 20 பைசா. இவங்க சிறந்த அரசியல்வாதியாகவும் நிர்வாகியாகவும் சிறந்த பேச்சாளராகவும் இவங்க வந்திருக்காங்க. அதை கௌரவிக்கும் வகையில் இந்த ஸ்டாம்பை நம்ம இந்திய அஞ்சல் துறை வெளியிட்டிருக்காங்க. இந்திய சுதந்திர இயக்கத்தில் ஸ்ரீனிவாச சாஸ்திரி அவர்கள் முக்கிய நபராக இருந்திருக்காங்க. மேலும் இந்திய ஊழியர்கள் சங்கத்தினுடைய தலைவராகவும் இருந்திருக்காங்க. இவங்க நமது தஞ்சாவூர் மாவட்டம் வலங்கைமானில் பிறந்திருக்காங்க. அதனால தான் விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரிங்கிறது வலங்கைமான் சங்கர நாராயண ஸ்ரீனிவாச சாஸ்திரி. அதுதான் அவருடைய இது. பொது நபரையும் இந்திய வாழ்வில் அவரது பங்களிப்பையும் நினைவுக்கும் வகையில் இந்த ஸ்டாம்பை வெளியிட்டிருக்காங்க. 1915ஆம் ஆண்டு முதல் இந்திய ஊழியர்கள் சங்கத்தின் தலைவராகவும் வந்திருக்காங்க. மெட்ராஸ் சட்டமன்றம் மற்றும் இம்பீரியல் சட்டமன்றம் உட்பட பல்வேறு சபைகளில் இவங்க பணியாற்றியிருக்காங்க. இவர் மாநில கவுன்சிலின் உறுப்பினராகவும் மேலும் லீக் ஆஃப் நேஷனல் என்ற இந்தியாவுடைய ரெப்ரசன்டேட்டிவாகவும் இவங்க பதவி வைத்திருக்காங்க. இவங்க ஒரு சிறந்த நிர்வாகி, கல்வியாளர். ஆங்கில மொழி மீது உள்ள புலமைக்காக இவங்களுக்கு பிரிட்டானிய அரசு தி ரைட் ஹானரபிள்ங்கிறத பட்டமும் வழங்கப்பட்டிருக்குது. இவர் பிரிட்டானியா இந்தியாவுடைய ஆளுமைகளில் சிறந்த ஒருவர். காந்தி பிறப்பதற்கு 10 நாட்கள் முன்பு பிறந்தவாசி. இவங்களை காந்தி அவர்கள் அண்ணன் என்று அழைத்த வரலாறு இந்த குறிப்பில் இருக்குது. இவங்க நீண்ட வரலாறு அமைந்த சாஸ்திரி அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் பிறந்திருக்காங்க. 1946ஆம் ஆண்டு 17ஆம் தேதி ஏப்ரல் மாதம் மயிலாப்பூரில் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் எங்களோட இறப்பு இருந்திருக்கு. அதுதான்